வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே இரண்டு மாதங்களை தேவன் கடக்கும்படியாக நமக்கு கிருபை செய்தார். இந்த மூன்றாவது மாதத்திலும் கர்த்தருடைய அளவில்லாத கிருபை உங்களையும் என்னையும் வழிநடத்தி இந்த மாதத்தில் பிரவேசிக்க செய்ததற்காக கூட ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். கடந்த 2 மாதங்களும் கர்த்தருடைய கிருபையும் ஒத்தாசையும் அனுக்கிரகமும் வழிநடத்துதலும் நம்ம கூட இருந்து காத்து கொண்டது போல இந்த மூன்றாவது மாதத்திலும் தேவன் அப்படியாக நம்மை காத்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கர்த்தருடைய அருமையான வார்த்தை வாசிக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். வேதத்திலே பயப்படாதே என்கிற இந்த வார்த்தை 365 தடவைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் எழுந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பயப்படாதே. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிற இந்த நாட்கள் எப்படி இருக்குமோ என்னவாக இருக்குமோ என்பது யாருக்கும் தெரியாது. மனிதன் காலையில் நன்றாக இருக்கிறான், ஆனால் ஒரு சில மணி நேரத்திலோ அல்லது ஒரு நாட்களிலோ அவன் இல்லாமல் போகிறான். ஆகையினாலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை பயப்படாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கேட்டுக் கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய சோர்வுகளை எல்லாம் நீக்கி போட்டு பலவர்களாக அவர் எழுதினார், மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான வார்த்தைகளை ஆகையாலே இந்த பகுதியிலே 3 காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, பூச்சியே சிறு கூட்டமே அப்படின்னு சொல்றார். பூச்சியே சிறு கூட்டமே. 2வது பயப்படாதே என்று சொல்கிறார். 3வது துணை நிற்கிறேன் அல்லது வழிநடத்துகிறேன் என்ற காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன இதன் மூலமாக நமக்கு ஆண்டவர் பேசுகிறார் என்பதை கொஞ்ச நேரம் நாம் சற்று கவனத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இந்த வார்த்தை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அல்லது ஒரு கூட்டத்தினருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை அவர்களுக்கு அது சரியாக அது பொருந்தும். பயப்படாதே என்று சொல்லி நம்முடைய கரங்களை பிடித்து நமக்கு துணையாக நின்று அவர் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிற இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். ஒரு மீட்பராக, ஒரு இரட்சகராக அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய
சந்ததியிலிருந்து வந்தவர்கள்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த சிறு கூட்டம் இவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், பூச்சியே, ஒரு சின்ன கூட்டமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் போராடினார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்திலே தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்க முடியாத காரியங்களை அவர் ஏற்படுத்தினார். வனாந்தரத்திலே இந்த ஜனங்களை அற்புதமாக வழிநடத்தினார். மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். இப்படி அவர்களை அனுதினமும் போஷித்து வந்தார். வெயில் படாமல் இருக்க மேகத்தை அவர் அனுப்பினார். இரவிலே வெளிச்சம் தெரிவதற்காக அவர் அக்கினி ஜுவாலையாக மக்களுக்காக செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? வானத்தின் அப்பத்தாலே அவர் என்ன செய்தார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்ததை நம்ம பார்க்கிறோம். லாபத்திற்கும் மேலாக அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாத காரியங்களை செய்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழிநடத்திக் கொண்டு வரும் பொழுது கர்த்தரை நோக்கி முறுமுறுத்தார்கள், பல்லை கடித்தார்கள், கோபம் கொண்டார்கள். ஆனால் இரக்கமுள்ள தேவன் இந்த ஜனங்களுக்காக பரிதவித்து அவங்களுடைய பாவங்களை நினையாதவராக அவர்களை மன்னித்து அவர்களை அற்புதமாக வழிநடத்தி வந்தார். ஆனாலும் இந்த ஜனங்கள் இந்த ஆண்டவரை விட்டுவிட்டார்கள், இந்த ஆண்டவரை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெளியுள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த ஜனங்களை இப்படியாக பராமரித்து வந்தேன், வழிநடத்தி வந்தேன். ஆனாலும் இந்த ஜனங்கள் என்னை செய்தார்கள், விட்டு விட்டார்கள். இவர்கள் வேற காரியங்களுக்கெல்லாம் ஓடி விக்கிரங்களுக்கு தங்களை கொடுத்து ஒரு இழைத்து போன சோர்ந்து போன ஜனங்களாக மாறி போனார்கள், சோரம் போனார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற இந்த வசனங்களை மூலமாக பார்க்கிறோம். இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இந்த வசனத்திலே யாக்கோபு என்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த யாக்கோபு எப்படி இஸ்ரவேலனாக மாறினான் என்று சொல்லி ஆதியாகம புத்தகத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அவன் எப்படி மாறினான்? தன்னுடைய மனம் மாற்றத்தினாலே, மறுபிறப்பினாலே அவன் இஸ்ரவேலனாக மாறினான் இல்லையா? அதற்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆகினாலே அவன் மனம் மாறினவனாக, மறுபிறப்பு அடைந்தவனாக, யாக்கோபு என்கிற பெயர் மாற்றி இஸ்ரவேல் என்கிற பெயரை அவன் கொண்டவனாக மாறுகிறான். அவன் சந்ததிகள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? உண்மைதான். அப்போ இந்த மனிதர்கள் கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக, கடவுளால் வழிநடத்தப்பட்ட மனிதர்களாக இருக்கிறபடினாலே இந்த யாக்கோபுடைய வம்சத்தாரை பார்த்துத்தான் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை குறித்து கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இவங்க சோர்ந்து போன நேரமெல்லாம் அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் 9வது வசனத்தை வாசிங்க. நான் பூமியின் கடையாளங்களிலிருந்து உன்னை எடுத்து அந்த எல்லைகளிலிருந்து நான் உன்னை அழைத்து வந்தேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன்
உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை கடையான இடங்களிலிருந்து எடுத்து பேசும் என்னும் அந்த கடையான தேசத்திலிருந்து நான் உன்னை என்ன செய்தேன்? வெளியிலே கொண்டு வந்தேன். நான் உன்னை தெரிந்து கொண்டதுனாலதான் உனக்காக அங்கே 10 வாதைகளை கொடுத்து அங்கிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வந்தேன். நான் உன்னை வெறுக்கவில்லை. நீ எத்தனை தூரமோ எனக்கு விரோதமாய் செயல்பட்டார், நீ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினாய். இந்த எரேமியா தீர்க்கதரிசனத்தில் நீங்க படிச்சுன்னு சொன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கலகமிட்டார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிறத பார்க்கணும். இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் செய்த இந்த மனிதர்களை ஆண்டவர் என்ன செய்யவில்லை? வெறுத்து விடவில்லை. மாறாக அவர்களை தம்முடைய சொந்த இனமாக அவர் என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டதன் நிமித்தம் தான் அவர் அங்க சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே என்று சொல்லி அவர்களை கூப்பிடுகிறார். இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டத்தாரே என்று சொல்லி இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னார். இந்த இடத்துல அவருக்கு பூச்சி என்றும் சிறு கூட்டம் என்றும் சொல்வதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பூச்சியை போல நீங்க என்ன செய்யணும்? தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிக்க முடியும். 22வது சங்கீதம் 6வது வசனத்தை போதும். நானும் ஒரு புழு. தாவீது சொல்கிறான், தன்னை ஒரு அடி மட்டமாக காட்டுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். நானும் ஒரு புழு. இந்த புழுவை நம்ம சாதாரண பார்க்கும்போது யாரும் அதை வந்து ஆசையா தூக்கி கையில வச்சு நினைச்ச மாட்டாங்க, பார்த்து கொண்டு இருக்க மாட்டாங்க. அந்த புழுவை பார்த்தாலே நம்ம என்ன செய்வோம்? அருவருக்கப்படத்தக்க ஒன்றுதான் புழு, அந்த சின்ன பூச்சி. ஆனால் இந்த இடத்துல அந்த புழுவுக்கு சமமாக தாவீது தன்னை தாழ்த்துகிறத இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு குணம் என்னவென்று சொன்னால் தாழ்மை. தாழ்மைப்பட்டு போவதனால நாம் எந்த விதத்திலும் குறைந்து போக மாட்டோம். ஆனால் இன்றைக்கு தாழ்மை என்பது மனிதர்கள் மத்தியில கிடையவே கிடையாது. நாம் உயர்ந்திருக்க வேண்டும், நான் ஸ்தானத்திலே அந்தஸ்திலே நான் பெரியவனாக இருக்க வேண்டும் இல்லையா? நான் மினுக்கான வஸ்திரத்தை நான் உடுத்த வேண்டும், பொய்யான இடத்திலே உட்கார வேண்டும். இப்படிப்பட்ட ஸ்தானங்களைத்தான் இன்றைய மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நீ தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக நீ என்ன செய்ய வேண்டும்? தாழ்மைப்பட வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கடவுளுக்கு முன்பதாக எந்த ஒரு மனிதன் தாழ்த்தப்பட்டு ஜீவிக்கின்றானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தப்படுவார். அந்த உயர்ந்த ஸ்தானம் வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீ உயர்த்தக்கூடாது, உன்னை தாழ்த்த வேண்டும். வேதத்தில் 2 மனிதர்கள் ஜெபம் செய்யும்படியாக தேவாலயத்துக்கு போனார்கள் இல்லையா? இயேசு சாமி சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். 2 நபர்கள் தேவாலயத்துக்கு ஜெபம் செய்யும்படியாக ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக போகிறார்கள். ஒருவன் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். நான் அப்படி செய்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் அவனுக்கு அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், அவனுக்கு உபகாரம் செய்தேன் என்று சொல்லி எல்லாரும் கேட்கும்படியாக சத்தத்தை உயர்த்தி அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் தூரத்திலே நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன், பரிசேயன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், தன் மார்பை அடித்துக் கொண்டு ஆண்டவரே பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒரு வேண்டுதலை பார்க்கிறோம்.
இவனே அந்த இடத்துல நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நீங்களும் நானும் தாழ்மைப்பட வேண்டும். தாழ்மை என்பது ரொம்ப அவசியம். நம்ம பெருமையாக எண்ணக்கூடாது, பெருமையாக பேசக்கூடாது, பெருமையான காரியங்களிலே நாம் ஈடுபடக்கூடாது. இந்த பெருமை நம்மை அழித்து விடும். ஆகினால ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ தாழ்மையாயிரு. நீ தாழ்மையாய் இருப்பது நீ மேன்மையாய் வருவதற்கு அது ஒரு படியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம். அப்படி என்று சொன்ன நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படியாக நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு பூச்சியாக ஒரு புழுவாக நம்மளை எண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது நான் ஒன்றும் இல்லை, என்னால் கடவுள் செயல்படுகிறார், எனக்குள் கடவுள் இருந்து அவர் எனக்காக செயல்படுகிறார் என்கிற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு துணை செய்து வழி நடத்த முடியும். அப்படின்னு சொன்னால் நம்மை நாம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்துவது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இன்னொரு வருஷத்தை நீங்க வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கின்றார். அற்புதமான ஒரு வார்த்தை. தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கிட்ட வேற எதையும் கேட்கலப்பா, நான் உன்னை கேட்பது என்ன? மன தாழ்மை. இந்த மனத்தாழ்மையை மாத்திரம் நீ எனக்கு கொடுத்துரு, வேற உனக்கு நான் என்ன கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் தாழ்மைப்படுவது இல்லை. இந்த வசனத்தெல்லாம் நம்ம பெருமையா பேசும்போது, பெருமையா நினைக்கும் போது எழுச்சி அந்த வசனத்தை உள்ளத்துல கொண்டு வரும். அப்பதான் நம்மகிட்ட அந்த பெருமை பேசுறது நிற்கும் இல்லையா? இல்லைன்னா நம்ம நிறைய பேசிட்டு தான் போவோம், பெருமையை பேசிட்டு தான் போவோம். இந்த மாதிரி வசனங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி உள்ளத்துல கொண்டு வரணும். அழகா சொல்ற, மனுஷனே, நன்மை என்னதென்று உனக்கு அவர் சொல்லியிருக்கிறாரே இல்லையா? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாய் நடப்பதைத்தானே நான் விரும்புகிறேன், அதைத்தானே நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் உன்னிடத்தில் இருப்பது என்ன? பெருமையும் வேற்றுமையுமான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருந்ததை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த யாக்கோபினுடைய பூச்சியை பார்த்தும் இஸ்ரவேலின் சிறுகூட்டத்தை பார்த்தும் ஆண்டவர் சொல்லி அடுத்த ஒரு காரியம், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல பயப்படாதேன்னு சொல்லி ஏன் அவர் சொல்கிறார் என்று சொன்னால், பயப்படக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கடவுளை விசுவாசித்து நடக்கிறவர்களாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்து நடக்கும்படியாக நீ பயப்படாதே. பயப்படக்கூடியதான பயத்தின் காரியங்கள் உன் வாழ்க்கையில வரும். ஆனால் நீ அந்த வாழ்க்கையில் இருந்து பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆண்டவரை நீ விசுவாசித்து நடக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால், விசுவாசித்து நம்ம நடக்கணும்னு சொன்னா, எவைகளுக்கெல்லாம் நம்ம பயப்படாமல் இருக்க வேண்டும் என்ற நம்ம சிந்தனை பண்ண வேண்டும் இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 26 வாசிங்க. இல்லை, நான் உங்களுக்கு இருளிலே சொல்கிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளில் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக
சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தை அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், மனுஷனுக்கு நீ என்ன செய்யாத, பயப்படாத. நீங்க நிறைய பேர் மனுஷனை பார்த்து பயப்படுறாங்க. மனுஷன் என்ன செய்வான்? வேற ஒரு அழகா சொல்லுங்க இல்லையா? அவர்களுக்கு பயப்படாதுங்க. அவங்க யாரு? மனுஷனுங்க. அந்த மனுஷர்களை பார்த்து பயப்படாதுங்க. வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் ஒண்ணு கிடையாது. அந்த பயப்படக்கூடிய யாரை பார்த்து பயப்படுறோமோ அவன் எப்படிப்பட்டவன், யாரு, என்ன, எவர், என்ன எல்லாமே தெரியும். அப்படி ஏன் அவனை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். வேற சொல்லிருந்து அவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அப்ப யாருக்கு பயப்படணும்? உங்க ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் கொள்ளுகின்ற அந்த தேவனுக்கு மாத்திரம் தான் என்ன செய்யணும், அதாவது கடவுளுக்கு பயப்படணும். அவ்வளவுதான். அத ரொம்ப நேர்த்தியா சொல்லணும்னு சொன்னா, மனுஷனுக்கு பயப்படாத, கடவுளுக்கு மாத்திரம். ஆனால் இன்றைய உலகத்திலே கடவுள் பயம் என்பது இல்லை. நீங்க கடவுள் பயம் இருக்கு என்று சொன்னால், இந்த முதல் தேதி ஆறாவது இந்த ஆலயத்துல எல்லாரும் உட்கார்ந்து கடவுள் பயம் இல்லாதனால்தான் இன்னைக்கு வெறுமையாய் இது காணப்படுகிறது. இணக்க பேச போறாங்க இல்ல, இத என்ன அசிங்கப்படுத்துறது கிடையாது, என்ன அவமானப்படுத்துவது கிடையாது. நீ யார் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், நீ யார் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், கடவுளை எனக்காக நீ ஆலயத்துக்கு வரவில்லை இல்லையா? கடவுளை ஆராய்ச்சியாக வருகிறார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆலயத்துக்கு வருகிறார். அப்படி என்று சொன்னால் எனக்கு பயந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளுக்கு பயந்து ஆலயத்துக்கு வரணும். அவருடைய வார்த்தைகள் தான் இங்கே பேசப்படுகிறது. சொந்த வார்த்தைகள் இங்கே பேசப்படவில்லை. கடவுள் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைகள் தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆகினால் ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரி மனுஷங்களுக்கு இங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, கடவுளுக்கு மாத்திரம் என்ன செய்ய பயப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். வெளிப்படுத்துற விசேஷம் 2வது அதிகாரம், வெளிப்படுத்துற விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத. 2வது காரியம் அவர் சொல்றாரு, நீ படப்போகிறதான பாடுகளை குறித்து பயப்படாத. அநேக நினைச்சிட்டாங்க, என்ன நடக்குமோ, ஏழு நடக்குமோ, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி, பாடுகளை எண்ணி என்ன செய்யாத, பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு சொல்றாரு. ஆனா நீங்க மனிதர்கள் நினைச்சிட்டாங்க, நமக்கு வரக்கூடிய காரியங்களை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். 3வது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 4-5-6. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்னென்ன விதமாய் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் போய் சொல்லு. தலைவீட்டாராகிய அவங்க கேட்டாலும் சரி, கேளாம போனாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெருஞ்சுகளுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கிட்டாலும், நீ தேவர்களுக்கு வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவன் முகத்துக்கு கலங்காமல் இரு, அவர்கள் கலங்க விட்டார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த கலரை விட்டாராகிய இந்த மக்களுக்கு நீ என்ன செய்யாத, பயப்படாத. அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு பயப்படாத. முதல்ல அவர் சொல்றாரு மனுஷனுக்கு பயப்படாது என்றாரு. 2வது சொல்றார் காடுகளுக்கு
பயப்படாத. மூன்றாவது, வார்த்தைகளுக்கு பயப்படாத. வரும் தேவையில்லாத வார்த்தைகள் வரும், கெட்ட வார்த்தைகள் வரும், அசிங்கமான வார்த்தைகள் வரும். பயப்படாத. உனக்கு விரோதமான காரியங்கள் உன்னை குறித்து பேசுவார்கள். பயப்படாத. என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அத்தனையும் அவங்க என்ன செய்வாங்க. அங்க அதான் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? நெருங்கிகளுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், அப்போ அவங்க இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம்? ஒரு முள்ளுகளுக்குள் சிக்கிக்கொண்ட ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீ என்ன செய்ய இருக்கிற. நீ அவங்க வார்த்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்படாமலும் அவங்க முகத்துக்கு கலங்காமலும் இரு என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான். அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறார். சங்கீதம் 112 7வது வசனம். செய்தியை கேட்கிறதினால் பயப்படாம். அவன் இறுதியை யார் செய்திகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறோம். 4 காரியங்களை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மனிதர்களுக்கு நீ பயப்படக்கூடாது, பாடுகளை குறித்து நீ பயப்படக்கூடாது, வார்த்தைகளுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, செய்திகளுக்கு துக்க செய்திகளுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்படி என்று சொல்லி இல்லையா, இந்த இஸ்ரவேல் யாக்கோபின் அந்த சிறு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் தான் இது. நீ பயப்படாத. எதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீ உனக்கு எதிராக வரக்கூடிய மனிதர்களுக்கு நீ பயப்படாத, உனக்கு வரக்கூடிய பாடல்களுக்கு நீ பயப்படாத, உன்னை குறித்து எதிராக பேசும் வார்த்தைகளுக்கு நீ பயப்படாத, துக்க செய்திகள் உன்னை நோக்கி வரும், அதை குறித்து நீ என்ன செய்யாத, பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 3வது காரியமாக நம்ம பார்க்கிறோம், துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படி அவர் துணை நிற்கிறார், அவருடைய வழிநடத்துதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர் எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லி அதை ஏசாயா 41:10வது வசனத்தில் வாசிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமா, என்னுடைய நீதியின் கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். அவர் எப்படி நமக்கு துணையாய் நிற்கிறார் என்று சொன்னால், அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். இந்த உலகம் கொள்ளாதது, இந்த உலகம் கேடு நிறைந்தது, இந்த உலகம் தீமைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிற ஒரு உலகம். இந்த உலகத்திலே நீ இருக்கிறபடினாலே என்னுடைய நீதியின் கரம் உன்னை தாங்கும், உனக்கு துணையாக நிற்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். 2வது அவர் எப்படி துணை செய்கிறார்? நம்ம வாசித்த சங்கீதம் 21வது சங்கீதம் 8வது வசனம். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைத்தவர்களை கண்டுபிடிக்கும் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல முதலாவது ஆண்டவருடைய நீதியின் வலது கரம் நம்மை தாங்கி நமக்கு துணையாக இருக்கிறது. 2வது அவருடைய கரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், சத்துருவை அழித்து நமக்கு துணையாக நிற்கிறதாக இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. 3வது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரம் 25வது வசனம். ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்றாரு? அவர் உனக்கு துணையா இருப்பார். எப்படின்னா, வானத்தில் உள்ள ஆசீர்வாதம், பூமியில் உள்ள ஆசீர்வாதம் இல்லையா, உன் வீட்டில் இருக்க
இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கு ஆடு மாடு மனுஷன் எல்லாத்துக்கும் கர்ப்பத்தினால் உண்டாகக்கூடியதான அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கக்கூடிய கரமாக ஆண்டவர் என்ன செய்யும்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? வழிநடத்தி கொண்டு வருகிறார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த 49வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம். வாசிப்பு 24 அதிலே, ஆனாலும் அவனுடைய வில் எப்படி இருக்குமா? உறுதியா இருக்கும். அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேல் கண்மலையும் ஆனான் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு வார்த்தையை இந்த யாக்கோபுக்கு சொல்கின்ற இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதாவது இந்த வார்த்தை யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை ஒவ்வொருக்காக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். யோசேப்புக்கு வரும் பொழுது இந்த வார்த்தையை யோசேப்பு குறித்து யாக்கோபு சொல்லி ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். யோசேப்பே, நீ இஸ்ரவேலுக்கு எப்படியா இருப்ப? ஒரு கண்மலையை போல நீ இருப்ப. இருந்தானா? இருந்தான். எப்பொழுது? பஞ்சம் வருகின்ற நாட்களில் இஸ்ரவேலுக்கு அவன் ரட்சகனாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த யோசேப்பை ஏற்படுத்தி வைத்தார். இதுதான் அவனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் எப்படி நமக்கு துணையாக இருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினை தாங்கி நமக்கு துணையாக இருக்கின்றார். சத்துருவை அழித்து நமக்கு துணையாக இருக்கின்றார். ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து நமக்கு துணையாக இருக்கிறார். கடைசியாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை அணைத்துக் கொள்கிறது. ஆண்டவர் எடுத்தாராம், நம்மை அணைத்துக் கொள்கிறார். அப்படின்னு சொன்னால் நம்மை பாதுகாக்கிறார் என்ற அர்த்தம். அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றார். அதனால்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க தாழ்மைப்படுங்க. நீங்க தாழ்மைப்படுகின்ற பொழுது நான் உங்களை என்னுடைய வலதுகரம் கொடுத்து உங்களை என்ன செய்வேன்? நான் வழிநடத்துவேன், தாங்குவேன், சத்துருவை அழிப்பேன், ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவேன், உங்களை நான் அணைத்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் விசேஷித்த வண்ணமாய் கொடுத்ததன் ஒரு காரியம். அப்படின்னு சொன்னால் இந்த மாற்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லா காரியங்களையும் தாழ்மைப்படும். நமக்குள் பெருமை என்ற காரியம் இருக்க வேண்டாம். தேவனுக்கு முன்பதாக எல்லா காரியங்களையும் தாழ்மையோடு கூட நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு உயர்த்துவார். மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுப்பார். கடவுளுக்கு பயப்படுவோம். மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். காடுகளுக்கு பயப்பட வேண்டாம். வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டாம். செய்திகளுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். கடவுளுக்கு மாத்திரமே செய்யும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். நமக்கு எதிராக இருக்க சத்ருவை அழித்து கொள்வார். அவருடைய ஆசீர்வாதம் நிறைந்து